ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். தூமணி மாடத்தே சுற்றும் வீழக்கேறிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தூயில் மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவள் வைகுந்தல் என்றே நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த 9வது பாட்டுக்கும் 19வது பாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னன்னாங்க, இது விளக்கு பாட்டு என்பது போல் சொல்லணும். இதுலேயும் படுத்திருக்கக்கூடிய பெண்ணு அந்த வீட்டில் வந்து பெட்ரூம் லைட்டுன்னு இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற பாருங்க, அது மாதிரி அங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, இதுதான் இந்த பாட்டு ஆரம்பம். 19வது பாட்டில் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னு சொல்லுவாருங்க. இப்போ ஒவ்வொரு தோழிமாரை எழுப்பிட்டு இன்றைக்கு ஒரு தோழி எழுப்ப வர்றாங்க. அப்படி எழுப்ப வர்றப்ப எப்படி எழுப்புறான் அவள் அப்படின்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துகிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய். இப்போ நம்ம ரொம்ப பழகிட்டா பையங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா. இது இன்றைக்கி ஒரு முறையாக வச்சுருக்குறோம். அன்றைக்கு அவன் அந்த தோழி என்ன செய்கிறா, உள்ளே படுத்திருக்கவளை, நீ படுத்திருக்க எப்படி படுத்திருக்கிற, சுற்றி விளக்கு எரியுது, மெத்தையில் படுத்திருக்கிற, வாசனை பொருந்திய அந்த அற்புதமான புகை உன்னை சூழ்ந்துருக்குது, நல்லா தூங்கிட்டு இருக்க நீ பாட்டுக்க, அதனால் நாங்கள் கூப்பிட்றது உன் காதில் கேட்கல. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கவல துயிலடை மேல் கண் வளரும்னா தூங்குற கண் வளரும் மாமன் மகளே, எங்கள் அத்தை மகளே எந்திரிச்சு வாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய். பார்த்துருங்களா, அந்த காலத்தில் கதவில் மணி வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா காலையில் அந்த அதிகாலை நேரத்து பூஜை தொடங்குறப்ப அது நடை திறக்கிறப்ப அந்த கதவில் மணி இருக்கும், அதை அப்படி அடிச்சுட்டு தான் உள்ளே போவாங்க. அதாங்க நம்ம காலிங் பெல்லு. இப்போ காலிங் பெல்லு அடிச்சுட்டு போகிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் முன்னாடி கதவுலேயே மணி வச்சுருந்துருக்காங்க. மணிக்கதவம் தாழ்த்திறவாய் சொல்லிவிட்டு அவள் பதிலே சொல்லலை. உடனே என்ன செஞ்சாங்கம்மா, அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ, அத்தை அவளை எழுப்புங்க முதல்ல, உம்மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அளந்தலோ ஏமப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ. உங்கள் மக நாங்கள் பேசாமல் படுத்திருக்கா, ஒருவேளை அவள் வந்து ஊமையோ அல்லது காது கேட்காதோ, அனந்தலோ ஏமப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு என்ன தெரியுங்களா. இந்த காலையில் 4 மணிக்கு ஒரு தூக்கம் வரும் தெரியுமா, பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்போ படுத்து அப்போ எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே ஒரு தூக்கம் ஒரு அசத்தும் பாருங்கள். அப்போ மயங்கி தூங்கி 7 மணிக்கு எந்திரிப்போம். ஏமப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நாம் யாரை போய் பாட போகிறோம், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் வாசல் நின்று
மாயங்கள் பல செய்யக்கூடிய பாரத போரை தன் மாயத்தால் நடத்தி காட்டிய அந்த மாமாயனை வைகுந்தனை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்து வா என்று அழைத்தவுடன் அந்த பெண்ணும் எழுந்து வருகிறாள். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அடுத்த தோழியை அவர் காண செல்கிறார்கள். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெத்தும பெற்றியனே உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கு பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவாரவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையும் ஈலோ மேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகர் 8 தோழிமாரை அழைத்துவிட்டு 8 தோழிமாருடைய வீடுகளில் சென்று அந்த பெண்களை அழைத்து கொண்டு 9வது தோழியை எழுப்பதற்காக வருகிறார். அப்படி வருகிற போது அந்த தோழி எப்போதும் போல உறங்கி கொண்டிருக்கிறாள், மற்றைய தோழிமாரை போல. இதில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன்? சில பொருள்களை பழசுன்னு சொல்லுவோம். நாங்கள் இருந்த பழைய வீடுங்க அந்த இருக்குது பார்த்திங்களா, எங்கள் பழைய வாத்தியார் நேற்று வந்த பேப்பர் பழைய பேப்பர் அப்படிமோ, சாப்பாடை கூட நேற்று சோறு பழைய சோறு அப்படிமோ. ஆனால் பழசே ஆகாத பொருள் என்ன தெரியுங்களா? ஒன்று இறைவன், இன்னொன்று உறவு. உறவுகளில் பழசு இல்லை, இறைவனில் பழையவர் கிடையாது. அவன் பழம்பொருளுக்கும் பழம்பொருள், புதுப்பொருளுக்கும் புதுப்பொருள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன வரிசையை தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கொன் அல்கதியேல் என்ன குறையும் இலாமேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் 9வது பாட்டும் 19வது பாட்டும் விளக்கு பாட்டுன்னு சொன்னேன். திருவம்பாவையில் 9வது பாட்டும் 19வது பாட்டுக்கு ஒரு ஒத்துமை உண்டுங்க. என்ன? நல்ல கணவன்மார் கிடைக்க வேண்டும் என்று இந்த பாட்டிலையும் 19வது பாட்டிலையும் சொல்லுவார். 19வது பாட்டு உண்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அந்த பாட்டு தொடங்கும். இதில் பாருங்களேன், இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணை கூப்பிடுற போது அம்மா நல்ல கணவன் கிடைக்கணும். அந்த கணவன் எப்படி இருக்கணும்? அவன் உன்னுடைய அடியாராக இருக்கணும். சிவருமானே, நாங்கள் எங்களுக்கு கணவனாக வர்றவன் யாராக இருக்கணும் அப்படின்னா, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியார் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அவர் உன்னுடைய சிவனடியாராக இருக்க வேண்டும், உன்னை வணங்குவராக இருக்க வேண்டும். அவர் எங்களுக்கு கணவராக வைத்தால் நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் போகாதேன்னு தடுக்கக்கூடாது. எங்களுக்கு முன்பாக கிளம்பி அவர் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட கணவரை எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அன்னவரை என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்ட கணவர் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் எல்லா பணியும் அற்புதமாக செய்ய மாட்டோமா? இன்ன வகையே எமக்கெங்கும் நல்கியில் என்ன குறையும் இல்லாளிரும் பாவாய். எங்களுக்கு நல்ல கணவன் முடிச்சும் கிடச்சிட்டா இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? நாங்கள் வேண்டுகின்ற செல்வம் இதுதானே. பெண்ணே, இவற்றையெல்லாம் நாம் பெறுவதற்காக சிவபெருமானை சென்று பாட வேண்டாமா? எழுந்து வா என்று அந்த தோழியை அழைக்க அந்த பெண் வருகிறாள். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அடுத்த தோழியை அழைப்பதற்காக செல்கிறார்கள். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.